எல்லாம் கடையில் தான் ரோஸ் வாட்டர் வாங்குவோம். நம்ம வீட்டில் இருக்கிற பன்னீர் ரோஸை வச்சு ரோஸ் வாட்டர் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். 100 ml தண்ணி, 5 ரோஸ் பறித்து உதுத்து வச்சிருக்கிறோம், 1 லெமன். இதெல்லாம் வச்சு இந்த பொருட்களெல்லாம் வச்சு ரோஸ் வாட்டர் செய்யுது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ரோஸ் வாட்டர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். இப்போ இந்த 100 ml தண்ணியை இதில் ஊற்ற போகிறோம். இப்போ பபிள்ஸ் வந்துடுச்சு. இப்போ வந்து ரோஸ் நம்ம போடலாம். அதில் ரோஸை போட்ட உடனே கிண்டி விட்டுக்கோங்க. இது வந்து சாதாரணமாக வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பூக்கிற பன்னீர் ரோஸ் தான் இது. அதை வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே ரோஸ் வாட்டர் செய்யலாம். லெமனை புழிஞ்சு விட போகிறோம். லெமனை புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். 5 ரோஸோடைய இது தான். அது எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இது மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.